فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم وَاقْتُلُوهُمْ حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى قوم بينكم وبينهم ميثاق أو جاءوكم حصرت صدورهم أن يقاتلوكم أو يقاتلوا قومهم ولو شاء الله لسلطهم عليكم فلقاتلوكم فإن اعتزلوكم فلم يقاتلوكم وألقوا إليكم السلم فما جعل الله لكم عليهم سبيلا ستجدون آخرين. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய குடும்ப அமைப்பிலே ஆண்கள் நிர்வகிக்கக்கூடியவர்களாக அந்த பொறுப்பு சுமத்தப்பட்டவர்களாக இருப்பதை நாம் கடந்த சில நாட்களாக பார்த்தோம். ஆண்களிடத்திலே நிர்வாகத்தை ஒப்படைத்திருக்கிற இஸ்லாம் அவர்கள் தன்னிச்சையாக மனம் போனபடி நிர்வகிக்கக்கூடிய அதிகாரத்தை வழங்கவில்லை. நிர்வகிக்க வேண்டுமென்றால் அது எப்படியெல்லாம் நிர்வகிக்க வேண்டும், அவங்க என்னென்ன விதங்களை எல்லாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்ற விதிமுறைகளையும் இஸ்லாம் ஆண்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. நான் ஒரு நிர்வாகியாக இருக்கிறேன், நான் எப்படி வேணாலும் அடிப்பேன் உதைப்பேன், நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் என்கிற மாதிரி ஒரு சர்வாதிகாரமாக ஒரு கரடு முரடாக பெண்களிடத்தில் நடந்து கொள்ளலாமா? அந்த மாதிரி ஆண்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் அப்படி வழங்கப்படலை. இஸ்லாம் எந்த ஒரு பொறுப்பை ஒப்படைச்சாலும் அதற்குரிய விதிமுறைகளை சொல்லி தான் ஒப்படைக்கும். விதிமுறைகளை சொல்லலைன்னு சொன்னால் மனுஷன் தன்னிச்சையாக ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிருவான், அது தவறில் போய் முடிந்துடும். அப்போ இந்த பெண்களுக்கு இழைக்கப்படுற கொடுமைகள் வேறு வேறு சமுதாயங்கள்ல எல்லாம் இழைக்கப்படுது இல்லை, அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த விதிமுறைகளோடு பொறுப்பு ஒப்படைக்கலை. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொன்ன உடனே அவன் என்ன வேண்டாலும் நம்ம மனைவியை செய்யலான்ற மாதிரி அவன் நினச்சிக்கிறான். எப்படி வேண்டாலும் கொடுமைப்படுத்தலாம், அதை யாரும் எழுத்து கேட்கக்கூடாது என்கிற மாதிரி வழங்கப்பட்டிருக்கிறது வேற வேற சமுதாயங்களில். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிர்வகிக்கிற பொறுப்பு அது வழிகாட்டலோடு சொல்லித்தரப்பட்டிருக்குது, எப்படியெல்லாம் நீ நிர்வகிக்கணும். உதாரணமாக இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் எப்படின்னு பாருங்கள், ஒரு சம்பவம் நடக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஹுதைபியா என்கிற ஒரு உடன்படிக்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்வதற்காக வேண்டி ஒரு பெரிய கூட்டத்தோடு மக்காவுக்கு போகிறார்கள். போகும் சுருக்கமான சம்பவம், அந்த ஹுதைபியாவுடைய சுருக்கமான நிகழ்ச்சி. போகும் பொழுது மக்காவில் உள்ள காபியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் அனுமதிக்க முடியாது, எங்கள் ஊர் இது, நாங்கள் ஊரை விட்டு உங்களை விரட்டி விட்டுட்டோம், நீங்கள் அங்கேருந்து பெரிய படதிரண்டு உள்ளுக்குள்ளே வணக்க வழிபாடு செய்ய வர்றது நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம். அவங்க ஏன் மறுக்கிறாங்கன்னா, ஏதாவது கைப்பற்றிக்கிடுவாங்களோ, கூட்டமாக ஊரையே அவங்க எடுத்துக்கொள்வார்களோங்கிற ஒரு பயம் இருந்திருக்கலாம். அவங்க அதுக்கு மறுக்கிறாங்க. அப்போ மறுத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா, தூதராக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறாங்க. பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால், ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்கள தடுத்த காபியர்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இந்த வருஷம் உங்களை விட முடியாது, அடுத்த வருஷம்னா உங்களை நாங்கள் அனுமதிப்போம், இப்போ நீங்கள் திரும்பி போயிடணும், ஒரு ஒப்பந்தம் நமக்குள்ளே ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம், நமக்குள்ளே சண்டை சச்சரவு வேண்டாம். ஏன்னா எல்லாம் ஒரு குடும்பம். இஸ்லாம் குஃப்ருங்கிற வகையில் பிரிஞ்சு இருந்தால் கூட மாமா அங்கே, மர்மம் இங்கே, மச்சான் அங்கே, மச்சனை இங்கே, அண்ணன் அங்கே, தம்பி இங்கே, ஒரு ரத்தம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்குள்ளே இனிமேல் சண்டை வேண்டாம், நீங்கள் இப்போ மக்காவுக்குள்ளே நுழைவது பிரச்சனைகளை உண்டாக்கும், நீங்கள் இந்த முறை நீங்கள் திரும்பி போய்விட வேண்டும், அடுத்த வருஷம் நீங்கள் திரும்பி வந்தீர்களே ஆனால் நாங்கள் அதை அனுமதிப்போம், ஆனால் அதுக்கு சில கண்டிஷன்கள் போட்டு ஒப்பந்தம் பண்ணிக்கிறணுங்கிறாங்க.
பல ஒப்பந்தங்கள் பண்ணுறாங்க. என்ன ஒப்பந்தம்? இந்த மக்காவிலிருந்து யாராவது உங்கள் ஊருக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட திருப்பி தந்துடணும். உங்கள் ஊர்லேருந்து யாராவது மதம் மாறி எங்கள்கிட்ட வந்துட்டாங்கன்னா நாங்கள் அவரை திருப்பி தரமாட்டோம். இப்படி எல்லாமே ஒன் சைடாகவே அவங்களுடைய நிபந்தனைகள் போடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் ஒத்துக்கிறாங்க. ஒத்த சஹாபாக்கள் கடுமையான கோபம். என்ன கோபம்? எதுக்கு எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க? உம்ரா செய்யன்னு கூட்டிகிட்டு வந்தீங்க. அல்லாஹ் வணங்குறதுக்கு வந்திருக்கும்போது அவன் வேணாங்கிறானோட நீங்கள் எப்படி ரொம்ப இறங்கி போகணும்? எதுக்கு நீங்கள் போட்டு பணிஞ்சு போகிறீங்க? நம்ம சரியான மார்க்க உமர்லான்னு சண்டையே போடுறாங்க ரசூல்லாட்ட வந்து. நாம் சரியான மார்க்கத்தில் இருக்கிறோமா இல்லையா? நம்ம ஹக்குலையும் அவங்க பாத்திலையும் இருக்கிறோமா இல்லையா? பிறகு எதுக்கு நீங்கள் ஓவராக நீங்கள் வந்து பணிஞ்சு சரணடைஞ்சு போகிறீங்க? அவங்களுடைய கண்டிஷன்லாம் பார்த்தா அதை மக்காவிலேருந்து யாராவது வந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்கன்னா பிடிச்சி நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துடணுமா? மதீனாவிலேருந்து யாராவது மக்காவுக்கு திரும்பி மதம் மாறி வந்துட்டாங்கன்னா அவங்க தரமாட்டாங்களாம். இதெல்லாம் என்ன ஒரு சைடாக இருக்கு அப்படிங்கிறவங்க நினைக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சேபனை பண்ணுறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உடன்படிக்கை ஏற்படணும், சமாதானம் ஏற்படணும் என்பதற்காக வேண்டி ரொம்ப விட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த விட்டு கொடுக்கறதுலாம் பெரிய வெற்றின்ற அல்லாஹ் ஒரு வசனமே இருக்கிறான். இன்னா ஃபதஹனா லக ஃபதஹம் முபீனா, உமக்கு தெளிவான வெற்றியை நம்ம தந்து விட்டோம். இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு அல்லாஹ் வந்து ஒரு வசனத்தை இறக்குறான்னு வைங்களேன். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்கன்னா உறுதியாக அந்த ஒப்பந்தத்தை சொல்லி பெரிய சஹாபாக்கள் எல்லாம் கரெக்ட் பண்ணி கையெழுத்து ஆகிவிட்டது. கையெழுத்தான உடனே இப்போ உம்ரா செய்யலைல, ஆனால் அந்த ஒட்டகத்தை ஆடு மாடுகளை ஓட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி. அது என்ன செய்யணும்? உம்ராவெல்லாம் முடித்து விட்டு அதுக்கு வந்து தலைமுடியை வெட்டி விட்டு அல்லது முட்டையடித்து விட்டு என்ன செய்யணும்? கொண்டு வந்த குர்பானியும் கொடுத்துட்டு திரும்பி போகணும். இப்போ இந்த குர்பானியெல்லாம் கொண்டு வந்துட்டோம்ல, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க? நம்ம உம்ரா விட்டு தடுக்கப்பட்ட காரணத்தினால எல்லாரும் முட்டையடித்து விட்டு தலைமுடியை குறைத்து விட்டு ஏதோ ஒன்று செய்யணும். உம்ரா ஹஜ்ஜை நிறைவேற்றின பிறகு ஒன்று மொட்டை அடிக்கணும், இல்லைன்னா என்ன செய்யணும்? கொஞ்சம் முடியை குறைச்சிக்கொள்ளணும், ஏதோ ஒன்று செய்யணும். அப்போ இதை நீங்கள் செய்து விட்டு நீங்கள் கொண்டு வந்திருக்கிற ஒட்டகம் ஆடு மாடு இருக்கும் இல்லையா, அதை இங்கே அந்த இடத்துலையே நீங்கள் வந்து அறுத்து பழகிட்டு நம்ம திரும்புவோம் அப்படிங்கிறாங்க. ஊர் ஆள் எந்திரிக்கலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து அப்படி ஒவ்வொரு சொல்லுக்கும் அப்படி கட்டுப்படக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்க? சஹாபாக்கள் இப்போ கட்டுப்பட மறுக்கிறாங்க. எல்லாம் எந்திரிங்க, எல்லாம் புறப்பட்டு போய் அவங்கவுங்க வேலையை பாருங்கள், குர்பானியை கொடுங்க, முட்டை அடிங்கிறாங்க. ஒரு ஆள் கூட எந்திரிக்கவில்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்கன்னா, வாழ்க்கையில் முதல் தடவை இதை சந்திக்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட. சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சொல்லிவிட்டார்களே, ஆனால் அப்படியே கேட்கக்கூடிய சஹாபாக்கள் வந்து எல்லாம் பேசி வச்சு முடிவெடுத்த மாதிரி அவங்களுக்கு இது ஏற்றுக்கிறவே முடியல. அது எப்படி நம்ம பணிகிறது? நம்ம 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 கை மேலையில் இருக்குன்னு நம்ம இறக்கி விட்டீங்களே, அவங்களுக்கு பணிஞ்சு திரும்பி போகிறோமே, நம்ம கௌரவம்லாம் போயிடுச்சுங்கிற மாதிரி அவங்களுடைய உணர்வுகள் வந்து இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலையாக அவங்களுக்கு கூடாரம் இருக்கும் இல்லையா, கூடாரத்துக்கு போகிறாங்க. கூடாரத்தில் உம்மு சலமா மனைவியும் அழைத்து வந்திருக்கிறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா மனைவி கிட்ட போனவுடனே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முகத்தை பார்க்குறாங்க. பார்த்தா ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாள் சந்திக்காத ஒரு பிரச்சனையாக இருக்குல்ல, இன்னும் இப்படி நம்ம சொல்கிறோம், இவ்வளோ உறுதியாக ஒப்பந்தம் பண்ணிவிட்டோம், இந்த நம்ம தோழர்கள் வந்து அது கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க, ஒருத்தனை எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, உட்கார்ந்த மணிக்கு இருக்கிறாங்க, ரோட்டில் சாலை மறியில் உட்காருவாங்கள்ல அந்த மாதிரி அப்படி உட்காந்துட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க? ரொம்ப கவலையாக இருந்தவுடனே உம்மு சலமா வந்து ஆலோசனை கேட்குறாங்க. உம்மு சலமா மனைவி எப்படி நடத்துறது? நான் சொல்கிறவன் நீ கேட்குறவன் இருக்கல. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா மனைவிட்ட கேட்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, அதை நெசமாவே செய்யணும்னு விரும்புகிறீங்களா, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறீங்களா? எதை குர்பானி கொடுத்து விட்டு திரும்பி போகிறதுங்கிறது சீரியஸாக தான் சொல்கிறீங்களா, வேறு எது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சீரியஸாக தான் சொல்கிறேன் அப்படின்னா ஒன்று செய்யுங்க, நீங்கள் யார்கிட்டையும் பேசவெல்லாம் செய்யாதீங்க, நீங்கள் உத்தரவுலாம் போடாதீங்க, நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுருங்க, தன்னால் நடந்துன வேலை. அவங்க என்ன செய்கிறாங்க? ஐடியா கொடுக்குறாங்க. நீங்கள் வாட்டுக்கு போங்க, நீங்கள் மொட்டை அடிக்கிறவரை கூப்பிடுங்க, முட்டை அடிங்க, நீங்கள் உங்கள் ஆட்டை என்ன செய்யுங்க, நீங்கள் கொண்டு வந்து ஆட்டை ஓட்டகத்தை அருங்க, தன்னால் வேலை நடக்குது, யார்கிட்டையும் எதுவும் பேசாதீங்க, மறுபடியும் உத்தரவுலாம் போடாதீங்க, நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னு சொன்னால் மடமடன்னு எல்லா காரியமும் நடக்குங்கிறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? உம்மு சலமா அவங்களோட ஐடியா பாருங்கள். ஒரு மனைவியோட யோசனையை கேட்டு அந்த யோசனை எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது சில நேரங்களில் பெண்கள்கிட்ட நல்ல யோசனைகள் கிடைத்தால் நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அவங்கள்ட்ட நல்ல யோசனைகள்லாம் இருக்கும் என்பதற்காக இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ என்ன எனக்கு யோசனை சொல்கிறது, எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு மனைவிட்டு கேட்கல. இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு தெரியுமான்லாம் என்ன செய்யலை, அவங்கள அலட்சியப்படுத்தலை. உங்கள் யோசனை என்னன்னு கேட்குறாங்க. அந்த யோசனை கரெக்டு அவங்களுக்கு படுது, கரெக்டு தான் இதுண்டு. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் முட்டை அடிக்கிறாங்க, அப்புறம் குர்பானியை கொடுக்குறாங்களா, மடமடன்னு ஒருத்தராக எந்திரிச்சு நினைச்சிட்டாங்க, அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஏன் இந்த சத்தியாகிரகம் பண்ணாங்கன்னா,
ரசூல்லாவை மீறுறதுக்காக வேண்டி இல்லை. நம்ம இப்படி பண்ணணும்னா ஒப்பந்தத்தை மாத்திடுவாங்க ரசூல்லா. மாற்ற வச்சுட்டு தான் அவங்க செய்ய, ரசூல்லாவுடைய கட்டளை இப்படி தான் செய்ய விரும்புகிறாங்க. இந்த சத்தியாகிரகம் பண்ணணும்னு சொன்னால் ரசூல்லாவுடைய மனசை மாற்றிடலாம்னு நினச்சாங்க. இது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரசூல்லா இருக்கிறாங்க. அதாவது சொன்ன சொல்ல நிறைவேற்றுறதுல உறுதியாக இருக்கிறாங்க. அவங்களே செஞ்சுட்டாங்கன்னா மாற முடியாது. அப்புறமேலு அவங்களே உம்ரா செய்யாமல் மொட்டையை அடித்து குர்பானியை கொடுத்துட்டாங்க. அப்புறம் எங்கே போட்டு உம்ரா செய்கிறது? அந்த பேச்சே இடம் இல்லை. நான் அவ்வளோ தெளிவாக நான் உறுதியாக இருக்கிறேன்னு சொல்லி தெளிவாக நீங்கள் காட்டுறதா இருந்தால் உங்கள் செயல் மூலம் காட்டுங்க, தன்னால் அவ்வளோ காரியம் நடக்கும்ங்கிறாங்க. இது புகாரியில் 2734வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். பல இடங்களில் இருக்கிறது. 2734 நீங்கள் பார்க்கலாம். பெரிய சம்பவம் இது. இதில் அந்த ஆலோசனை கேட்ட ஒரு டாப்பிக்கை மட்டும் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். அப்போ நிர்வாகம் பண்ணுறது என்று சொன்னால் நான் சொன்னதான் சட்டங்கிற மாதிரி நிர்வாகம் பண்ணக்கூடாது. மனைவிங்கிறது ஒரு வாழ்க்கை துணைவி. அவங்கள்ட்டையும் சில நல்ல கருத்துக்கள் இருக்கும். அவங்க சொல்லக்கூடியது சில நேரத்தில் நம்ம சொல்கிறதை விட சிறந்ததாக இருக்குமையானால் அதற்கு என்ன செய்யணும்? நீ பொம்பளை சொல்லி நான் கேட்குறதா என்கிற மாதிரி வரக்கூடாது. அது சரியா தவறான்னு பார்க்கணும். சரியானதை சொல்வார்களே ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஏற்றவாறு நம்ம என்ன செய்யணும்? நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறாங்க. நிர்வகிக்கக்கூடிய ஆண்கள் இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெண்களை ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் அவங்களுக்கு 13% தானே அந்த இதில் நியூரானில் டிஃப்ரெண்ட் இருக்குது சக்தியில். அதுக்கான மூளையை இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அதனால என்ன செய்யும்? அவங்கள்ட்டையும் நல்ல விஷயங்கள்லாம் வரும். அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வகிக்க சொல்லும் பொழுது ஒரு அடிப்படையை சொல்கிறாங்க. நீ ஒரு பொம்பளையை நிர்வகிக்கிற, நீ ஆம்பளை மனைவி நிர்வாகம் செய்ய போகிற. நிர்வாகம் செய்யும் பொழுது நீ விரும்புகிற மாதிரியே எல்லா விதத்திலையும் உன் மனைவி நடக்க முடியுமா? எந்த மனுஷனுக்கு அப்படி ஒரு மனைவி இருக்காது. ஏன்னு கேட்டால் 2 நபர்கள் எடுத்துக்கொண்டால் கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி தான், கண்டிப்பாக அனைத்துலையும் 2 பேரும் ஒரே மாதிரி சிந்திக்க மாட்டாங்க. ஒரு அண்ணனும் தம்பியுமா இருந்தாலும் ஒரு 75% 2 பேருக்கும் ஒத்து போகும். ஒரு 25% வேறுபாடாக இருக்கும். டேஸ்ட்டில் ஒரு வீட்டில் ஒரு தாய் தான் சமைச்சு போட்டிருப்பா. ஒரே சாப்பாடை தின்று தான் 2 பேரும் வளர்ந்துருப்பாங்க. இவனுக்கு ஒன்று பிடிக்கும், அவனுக்கு அது பிடிக்காது. ஒரு உணவுல ஒரே தாய் ஒரே தந்தை ஒரு வீட்டில் தானே திண்டு பழகுனாங்க. ஆனாலும் என்ன செய்யாது? அண்ணனுக்கு பிடிக்கிறது தம்பிக்கு பிடிக்க மாட்டேங்குது, தம்பிக்கு பிடிக்கிறது அண்ணனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. தம்பி கோபக்காரனாக இருக்கான், அண்ணன் சாந்தமாக இருக்கிறான். பார்க்குறமா இல்லையா? அவன் கொஞ்சம் ஷார்ப்பாக சிந்திக்கிறான், இவன் ஒரு முட்டாளாக இருக்கிறான். அப்போ ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த 2 பேருக்கு மத்தியிலேயே ஒரே மாதிரி அனைத்துலேயும் சிந்தனை இருக்குமா? அனைத்துலையும் ஒரே மாதிரி கருத்துக்கு வருவாங்களான்னு வரமாட்டாங்க. அப்போ கல்யாணம்ங்கிறது நம்ம சம்பந்தமில் வேற ஒருத்தி நம்ம வீட்டில் வளர்ந்தவளாக இருக்க மாட்டாள். இவனுடைய வளர்ப்பு முறை வேறையாக இருக்கும், அவளுடைய வளர்ப்பு முறை வேறையாக இருக்கும். அவளுடைய சிந்தனை, அவளுடைய எதிர்பார்ப்பு, அவளுடைய ஆசை, அவளுடைய டேஸ்ட் ஒவ்வொன்றும் என்ன இருக்கு? நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கு எடுத்துக்கொண்டீர்களே. ஆனால் அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கக்கூடாது? நம்ம நினைக்கிற மாதிரி தான் ஒரு 100% நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கேம நாள் வரைக்கும் நீ கல்யாணம் பண்ண முடியாது. அப்படி ஒன்று கிடைக்காது. அவர் ஆம்பளை நினைக்கிற மாதிரி 100% இருக்கக்கூடிய ஒரு பெண் உலகத்தில் இருக்குமா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, நீ நிர்வகிக்க போறீல, லா யஃப்ரக் மூமினுன் மூமினத்தன், எந்த ஒரு மூமினான நீ மூமினா இருந்தால், அல்லாஹ்வை நம்புறவனா இருந்தால், ஒரு மூமினான ஒரு மனைவியை நீ வெறுத்து விடவே கூடாது. ஏன்? அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இன் கரிஹ மின்ஹா ஹுலுகன் ரலிய மின்ஹா ஆகர, உன் மனைவி இடத்துல ஒரு விஷயம் உனக்கு பிடிக்காது இருக்குமையானால் கொஞ்சம் கவனமா பாரு. பிடிச்சது நிறைய இருக்கு, அதுல திருப்திப்பட்டுக்க. எல்லாமே பிடிக்காதா இருக்குமா? உங்களுடைய மனைவிமார்கள் செய்யக்கூடிய அத்தனையுமே வெறுப்புண்டு ஒருத்தி கூட இருக்க மாட்டான். அத்தனை விரும்பத்தக்கதா எப்படி இருக்காதோ அத்தனையும் வெறுக்கத்தக்கதா இருக்குமா? இருக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அவங்களுடைய ஒரு குணம் உங்களுக்கு கோபம் தரக்கூடியதாக, ஒரு பிடிக்காததாக, ஏதோ ஒரு வகை எடுத்து தெரிஞ்சு பேசுறது ஒரு குணமா இருக்கு, அது நமக்கு பிடிக்காம இருக்கு. இப்போ பார்த்தாலும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டே இருப்பாங்க, அது நமக்கு பிடிக்காம இருக்கு. ஒழுங்கா சோறாக்க தெரியாது, அது நமக்கு பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் உப்பு அதிகமாக அள்ளி போட்டுருவாங்க. ஏதோ ஒன்று இருக்கும்னு வைங்களேன். அப்போ ஏதோ ஒன்று ஒரு மனைவி இடத்துல உங்களுக்கு பிடிக்காது இருக்குமே. ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடிச்சது நிறைய இருக்கும். பிடிக்காத மட்டும் நீ ஏன் பார்க்குற? அவள்கிட்ட பிடிச்ச விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குது. இப்படி இருந்தால் கூட இது நல்லா இருக்கு, இந்த விஷயத்தில் நல்லா இருக்கிறனால அந்த மாதிரி ஒன்று நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உனக்கு பிடித்த விஷயங்கள் இருக்கும். இப்படித்தான் குடும்ப வாழ்க்கை நீ நிர்வகிக்கணும். 100% ஒரு ஆண் திருப்திப்படக்கூடிய வகையில் பெண்கள் படைக்கப்படவே இல்லை. அது மாதிரி இப்போ பெண்ணுக்கு ஆண் அப்படி படைக்கப்படல. ஒரு பொம்பளையை 100% திருப்திப்படுத்துற மாதிரி ஒரு ஆம்பளை இருப்பானா? இந்த பொண்டாட்டி வேணான்னு வேற ஒரு பொண்டாட்டியை நாடினீங்கன்னு வைங்க, அவன் மட்டும் 100% இருக்கவா போறா? அவள்கிட்ட இதே மாதிரி 25 குறை இருக்கும்.
இவள்கிட்ட இருந்த அந்த குறை வேண்டாம் இல்லாம இருக்கு, அதுக்கு பதிலாக வேற ஒரு 25 இருக்கத்தான் செய்யும். அதே பஞ்சாயத்து மறுபடியும் தொடரும், அதே சண்டை, அதே வம்பு, அதே பிரச்சனை. இப்படியே ஒரு நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அப்போ ஒரு மனைவியை திருமணம் முடித்து விட்டோம் என்று சொன்னால் என்ன நினைக்கணும்? அவங்கள்ட்ட குறையும் இருக்கும், நிறையும் இருக்கும். நிறை அதிகமாக இருக்கும். யோசிச்சு பார்த்தா நிறை தான் அதிகமாக இருக்கும், குறை கம்மியாக தான் இருக்கும். அந்த கம்மியான குறையோட சேர்த்து தான் நம்ம என்ன செய்யணும்? இல்லறத்தை கொண்டு போகணும். இது நிர்வகிக்கக்கூடிய முறை. ஆண்களுக்கு நிர்வாகத்தை கொடுத்து விட்டு நிர்வகிக்கிற முறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க. இது முஸ்லிம்ல 2672வது ஹதீஸ்ல இருக்கிறது. இன்னும் சொல்றாங்க, அல் மர்அத்து, பெண் இருக்கிறாள, அவ வந்து வளைந்த கல்லில், வளைந்த ஒரு எலும்பை போன்றவள். எலும்பு வந்து இயல்பாக வளைஞ்சிருக்குல, அப்படி வளைஞ்ச எலும்பு இருந்தால் வேற ஒரு பிளாஸ்டிக் வளைஞ்சிருந்தா நிமித்திக்கிடலாம். எலும்புங்கிறது இரும்பு வளைஞ்சிருந்தா கூட நிமித்திக்கிடலாம், ஏது உடையாது. இரும்பு வளைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், வளைஞ்ச எலும்பு நிமித்தி இப்படி நேரம் ஆக்கிக்கிடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உதாரணம் காட்டுறாங்க? எலும்பு வளைந்து போன எலும்பை போன்றவள். இந்த வளைந்து போன எலும்பு இருக்குல்ல, நீ என்ன விளங்கிக்கிறனே? எலும்புண்டா வளைஞ்சுதான் இருக்குன்னு விளங்கிக்கணும். நீ என்ன பண்ண போற? நிமித்தி பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடைஞ்சு போயிடும். உதாரணம் காட்டி சொல்றாங்க, சின்ன பிள்ளைக்கு புரிகிற மாதிரி. எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் நீ என்ன எதிர்பார்க்க கூடாது? நேர இருக்கும்னு எதிர்பார்க்காத. எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் வளைந்த எலும்பை போன்றவளாகவே தான் இருப்பாள். இன் அகம்தகா, அது நிமித்தணும்னு நீ போனேன்னு வையி, கசர்த்தகா, உடைச்சிருவ. நிமித்தவே கூட முடியாது. நாய் வாழை நிமித்த இயலுமா? அது மாதிரி உதாரணத்துக்கு சொல்றேன். அது அது அப்படித்தான் இருக்கும்னா என்ன செய்யணும்? இது இப்படித்தான் இருக்கும்னு புரிஞ்சுக்கிறேன். இதனுடைய சைஸ் இப்படித்தான், இதனுடைய தன்மை இப்படித்தான். இது ஒரு காலத்தில் என்ன செய்யாது, அப்படி நிமித்தி கரெக்ட் பண்ணிடுவோம் என்று நினைத்தீர்களே, ஆனால் தோத்து போயிருவீங்க, உடஞ்சு போயிடும், சண்டை தான் அப்புறமேலு. நீ நினைச்சபடி அப்படி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடணும்னு நினைச்சோம்னா அது நம்ம தோத்து போயிடுவோம். எத்தனை பொண்டாட்டி கட்டினாலும் தோத்து போயிடுவோம். நீ ஒரு மனைவிட்டு அந்த மாதிரி ஒரு குறையை கண்டுட்டு நீ வெறுத்து போயிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணா அவள்கிட்ட இதே மாதிரி தான். அவளும் வளைஞ்ச எலும்பு தானே, எல்லாருமே மூலமே அப்படித்தானே. ஏன் வளைஞ்ச எலும்பு உதாரணம் காட்டுறாங்கன்னா, நம்ம தாய் இருக்காங்கல்ல, அவங்க வளைஞ்ச எலும்புல இருந்து நிறைய படைக்கப்பட்டாங்க. ஹவ்வா அவர்கள் வந்து ஆதமுடைய வளைஞ்ச எலும்பிலிருந்து படைக்கப்பட்டதுனால அது மூலமும் அப்படியா இருக்கிறது, அது தன்மை அப்படி இருக்குன்னு உதாரணம் காட்டுறாங்க. அதே நேரத்தில் வந்து இது இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறத மனசால் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டாயானால் இஸ்தம்தஅத பிஹா, அவரிடத்தில் நீ இன்பத்தை அடைந்து கொள்ள முடியும். ஒஃபீஹா இவஜுன், அந்த வளைவு அவள்கிட்ட இருக்கும் நிலையிலேயே நீ இன்பத்தை அடைந்து கொள்ள முடியும். என்ன என்ன புரிஞ்சுக்கிற ஆம்பளைங்க, பொம்புளைன்னா இப்படித்தான் இருப்பாள். நீ எதிர்பார்க்குற மாதிரி பொம்பளை இருக்காத, ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிட்டானே. அந்த மூளையில என்ன மாதிரி அவங்களை அல்லாஹ் வந்து அமைத்து வைத்திருக்கிறானோ அந்த தன்மை யாராக இருந்தாலும் என்ன செய்யாது, மாறாது. அதை சரி பண்ணுவோன்னு நினைச்சிடவே செய்யாத. அதான் மார்க்கத்துக்கு விரோதமாக பாரதூரமான விஷயம் இருக்குதா கண்டிக்கணுமே தவிர, சில குணங்கள் சில தன்மைகள் இருக்கு பாருங்களேன். ஆம்பளை மாதிரி பெண்கள் கோல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பெண்கள் புறம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, தொண்ணு சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் போட்டு பெருசாகிட்டு இருப்பாங்க. ஒரு அற்பமான ஒரு விஷயம், உங்க தங்கச்சிக்கு ஒரு ஜாக்கெட் எடுத்து கொடுத்தா அவங்க பொண்டாட்டிக்கு பிடிக்காது. உதாரணத்துக்கு சொல்றேன்னா, அதுக்கு அவளுக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்லை, அவளுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. அது எப்படி உங்க தங்கச்சி கொண்டு கொடுத்தியேன்னு கேட்கத்தான் செய்வா. நீங்க என்ன செய்யணும், இந்த காலம் விட்டுக்கிறோம் அதுக்கான நீ என்ன கேட்கறது, இது ஒரு வம்பாக்கு, இது ஒரு பஞ்சாயத்தாக்க முடியுமா? இது எல்லா உங்க தங்கச்சி அப்படித்தான் இருப்பா. உங்க மனைவி உங்கள்கிட்ட எப்படி கேட்கிற மாதிரி உங்க தங்கச்சி அவ புருஷன் இதே மாதிரி தான் என்ன செய்வா, சண்டை போடுவா. அப்ப பெண்கள்னா இந்த மாதிரிலாம் இருக்கிற சின்ன சின்ன அற்பமான விஷயங்களை எல்லாம் பெருசு பெருசு ஆக்குவாங்க. அப்படியா, சரி பார்த்துக்குறோம், இனிமேல் யோசிக்கிறேன். அப்போ ஏதோ அந்த நேரத்தில் எப்படி உங்களுக்கு திறமை இருக்குதோ அது மாதிரி சமாளிச்சுக்கணுமே தவிர இது ஒரு விவகாரமாக்கி இது ஒரு பஞ்சாயத்தாக்கி இதனால சண்டை போட்டுக்கிட்டு அப்புறமா நீ அம்மா வீட்டுக்கு போன அப்பா வீட்டுக்கு போய் சரியா வருமா? அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது வந்து அந்த வளைவு இருக்கும்னு ஒத்துக்க. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் என்ன விளைக்கிறேன்னு, பெண்கள் ஆம்பளை மாதிரி இருக்க மாட்டார்கள். அதனால அவன் பொம்பளையா இருக்கிற காரணம் என்ன, அவ உன்னைய மாதிரி இருக்காதனால பொம்பளையா இருக்கிறா. அப்ப இந்த மனைவிமார்களை வந்து இப்படி டீல் பண்ற விஷயத்தெல்லாம் நிறைய பேர் நினைஞ்சிடறாங்க, தவறு செய்து விட்டு சின்ன சின்ன விஷயத்தையும் பெரிய பஞ்சாயத்து சரியத்து பஞ்சாயத்துன்னு நம்ம நடத்துவோம். எல்லாம் என்னவா இருக்கும்னா உப்பு பெறாத விஷயங்களா தான் இருக்கும். விசாரிச்சு பார்த்தோம்னா இதுக்கா சண்டை, இதுக்காக நீ குடும்பத்தில் புருஷன் முன்னாடி பிரிகிறதா, என்னடான்னு பார்த்தா என்னை பற்றி அப்படி சொன்னார், என்னை பற்றி இப்படி செஞ்சா, என் நண்பனை கூட்டிகிட்டு போனேன் டீ போட சொன்ன போட மாட்டேன்ட்டா, இந்த மாதிரி ஒன்றுமில்லாத விஷயங்கள். இதெல்லாம் ஒரு காரணமாக்கி கொண்டெல்லாம் என்ன இருக்கிறது, வந்து விவாகரத்துகள் வரைக்கும் போயிடுது. அப்போ என்ன விளைவிக்கணும், ஆண்கள் நிர்வகிக்கும் பொழுது நம்ம வந்து பெண்கள்கிட்ட சில பலவீனங்கள் அவங்களுடைய குறைகளோடு சேர்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
இது வந்து புகாரியில் நிறைய இடத்துல வருது. 5184வது ஹதீஸில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு பொம்பளை தப்பு பண்ணிட்டாங்கன்னா எடுத்தோன்னு கை நீட்டு ஆம்பளையில காட்டுறாங்களாம். ஆம்பளைங்கிற வகையில் என்ன செய்கிறது, எப்போ இந்த கை நீட்டி அடிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அது எப்போன்னு கேட்டால் பகிரங்கமான ஒரு அசிங்கமான ஆபாசமான ஒரு தப்பான காரியத்தில் ஈடுபடும் பொழுது என்ன இருக்கிறது, அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கை நீட்டக்கூடிய ஆண்களை பார்க்குறோம். எப்படி நீ பொம்பளை உனக்கு ஈக்குவலாக அடிக்கிற அளவுக்கு உனக்கு ஈக்குவலான ஒரு ஆள் போய் அடிக்கலாம். அவன் என்ன செய்கிறா, அவனுடைய அடைக்கலமாக வந்திருக்கிறா, அவனுடைய தன்மை அப்படித்தான் இருக்கும்னா உடனே கை நீட்டி அடிக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் கண்டிக்கிறாங்க. லா எஜ்லிது அஹதுக்கும் இம்ராத்தஹு ஜல்தல் அப்தி, ஒரு அடிமையை போட்டு அடிக்கிற மாதிரி உங்களுடைய மனைவியை நீங்கள் யாரும் அடித்து விடக்கூடாது. அப்புறம் அடிச்சு விடுவீங்க, அப்புறம் சும்மா யுஜாமி உஹா பி ஆஹிரில் யோமி, அப்புறம் ராத்திரி போய் உன்னை சேரணுங்கிறீங்க, என்ன வெக்கமா இல்லையான்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு கோவம் வந்து இப்படி அடிச்சு விடுவீங்க, அப்புறமா ராத்திரியில் போய் நீங்கள் சேர்ந்துக்கிறீங்களா? இது வந்து நல்லா ஒரு சூடு வர்ற மாதிரி கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு, இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் நடக்காதீங்க. அதை யோசிச்சு பாருங்க. இப்போ அடிக்கிறமா அடிச்சுட்டு என்ன செய்ய போறீங்க, எதிரியா? எதிரின்னா சண்டையில் போட்டு அடிச்சுட்டு நீ அங்கிட்டு போடா எங்கிட்டு போடான்னு போயிடலாம். அடிச்சுட்டு அங்கானே இருக்க போறிய, மரம் சேர்ந்துக்கிட்டு தான் போறியா, அவள் தான் சோறு போட போறா, அதான் சாப்பிட போறீங்க, அங்கே தானே ஒன்றா இருக்க போறீங்க, அப்புறம் என்ன போட்டு அடிக்கிறது எதுக்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில் இது 5204வது ஹதீஸ்லையும் இன்னும் பல இடங்கள்லையும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்களுடைய நிர்வகிக்கிற விஷயங்கள் என்ன விளங்கிக்கணும்னு கேட்டால் சில தன்மைகள் அப்படி பொம்பளை தன்மை அப்படித்தான் இருக்கும். இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார் இருக்காங்கல்ல, அவங்கள உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். அவங்க இருக்கிற பெண்களில் அவங்க நல்லவங்க நம்ம எல்லாரும் நம்புகிறோம்ல. நம்ம மனைவிமார்களை எல்லாம் விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் இறையச்சமுடையவர்கள், ஒழுக்கமானவர்கள், கணவனை மதிக்கக்கூடியவர்கள், கட்டுப்படக்கூடியவர்கள். அப்படி நம்புகிறோமா இல்லையா? அப்படி நம்புகிறோம். அப்படி நம்பக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா நம்மோடு பொம்பளை மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. இந்த புருஷனோட சண்டை, அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட சண்டை போடுற விஷயத்தில் நம்ம ரசூல்லாம் கிடையாது. நம்மளுக்கு கணவன்கிற ஒரு அந்தஸ்து தான் மனைவிட்ட இருக்கே தவிர அதுக்கு மேலே ஒரு அந்தஸ்து இருக்கா நமக்கு மனைவிமார்களுக்கு மத்தியில் இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எத்தனை அந்தஸ்து? கணவன்கிற ஒரு தகுதியோட அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற ஒரு தகுதி இருக்கிறது. அப்போ அவங்கள்ட்ட வாயை கூட திறக்கக்கூடாதுல்ல, அவங்கள்ட்ட ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்கணும்ல. ஒரு புருஷன்கிட்ட ஒரு மனைவி எப்படி நடக்கணுமோ அதை விட பல மடங்கு கூடுதலாக யார் நடக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் நடக்கணும். நம்ம பார்க்குறோம் சராசரியாக தான் இருந்திருக்கிறாங்க இந்த விஷயத்தில். அவங்க வணக்க வழிபாடு இறையச்சத்திலாம் கூடுதலாக இருந்திருப்பாங்க. இந்த புருஷனோட நடத்தல்னு வரக்கூடிய நேரத்தில் ரசூல்லாங்கிறது கூட உங்களுக்கு மறந்து போயிடும். அதை வச்சு என்ன செய்வாங்க, கணவன் நீ கணவன் நான் பொண்டாட்டி இப்படி தான் இருப்பேன் என்கிற மாதிரி வந்து பல சந்தர்ப்பங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் நடந்து அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நமக்கு நடந்தால் உனக்கு அரைஞ்சிருவோன்னு கோவம் வரும். அப்படிலாம் நடந்திருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில். அப்படி இருந்தும் கூட அவங்க என்ன செய்யலை, நான் ரசூலா வேற இருக்கிறேன், நான் புருஷனா வேற இருக்கேன், நீ என்கிட்டயே இப்படி நடப்பியா என்றெல்லாம் அவங்க என்ன செய்யலை, நடக்காத காட்சி நிறைய பார்க்குறோம். உதாரணமாக எடுத்துக்கிட்டோமே ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஜெய்னப் அவங்க ஒரு மனைவி ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு போகிறாங்க. போனவுடனே ஜெய்னப் வீட்டில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தேன் இருக்குல்ல, தேன் அவங்க வீட்டில் ஏதோ வந்திருக்கு போல இருக்குது, அந்த தேனை கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேனை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. தேனை குடிக்க இந்த தேனை வந்து இப்போ நம்ம சாதாரணமாக கிடைக்கும், நம்ம தேனெல்லாம் கிடைக்காது, நம்ம குடிக்கிற அளவுக்கு தேன் கிடைக்கிது நமக்குலாம், அவ்வளோதான் கிடைக்காது. ஸோ மெடிக்கலில் போய் 50 கிராம் மருந்துக்காக வாங்கிட்டு வருவோமே தவிர லிட்டர் கணக்கிலலாம் அப்படி குடிக்கவும் முடியாது, கிடைக்கவும் செய்யாது. ஆனால் அந்த காலத்தில் வந்து பாலைவனமாக இருந்தாலும் மலை தேன்கள் இதெல்லாம் நிறைய கிடைக்கும். அப்போ இந்த தேனை கொடுத்தோன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, குடிக்கிறாங்க. அப்போ இது வந்து ஆயிஷா நாயகி ஹப்ஸா ரெண்டு பேரும் அவங்களும் மனைவி தானே. ஆயிஷா நாயகி யார், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியோட அபூபக்கர் சித்திக்குடைய மகள், தகப்பனும் அப்படியான ஒரு சிறந்த ஒரு தகப்பன். ஹப்ஸா யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியோட உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள். இவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள், ஹப்ஸா யாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள். ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, பிளான் பண்ணுறாங்க, பொம்பளை ஆகுறாங்க பாருங்க. அங்கே போய் தேன் குடிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆளை விட்டு போய் நோட் பண்ணுறது, பொம்பளை வேலை என்னது, அந்த வீட்டில் 2 பொண்டாட்டி மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன், அங்கே என்ன செய்கிறாரு சின்ன பிள்ளை விட்டு ரூட் பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ரூட் எடுக்கிறாங்க. ரூட் எடுத்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடனே நம்ம என்ன செய்வோம், உங்கள் வாயிலேருந்து ஒரு கெட்ட வாடை வருது, என்ன சாப்பிட்டு வர்றிய அப்படின்னு கேட்போம். யார், அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்டைய பொய் சொல்லி அவங்கள புண்படுத்தணும்னு யார் முடிவு பண்ணுறா, ஆயிஷா நாயகி முடிவு பண்ணுறாங்க, ஹப்ஸா நாயகி முடிவு பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்ந்து கொண்டு அங்கேருந்து வரட்டும், இங்கிட்டு வருவாங்கல்ல, உன் வீட்டுக்கு அங்கே போயிட்டு வந்தாங்கன்னா நீ இதை கேட்டுப்படு,
என் வீட்டுக்கு வந்தால் நான் கேட்டு போடுறேன் அப்படின்னு ஒரு 2 பேரும் பிளான் பண்ணிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, வந்தோடனே நீங்கள் வந்து உங்கள் வாயிலேருந்து ஒரு துர்வாடை வருகிறது, நீங்கள் என்ன சாப்பிட்டு வந்தீங்க, நாங்கள் இதைத்தான் சாப்பிட்டோம், தேன் சாப்பிட்டு வந்தோம். இது புகாரில் 4912வது அதிகம் நீங்கள் பார்க்கலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோடு தான் கோவமாக நினைஞ்சிட்டாங்க, இனிமேல் தேனை சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. அவங்க நம்புகிற அளவுக்கு நடிச்சிருக்காங்க 2 பேரும். அதாவது தேனில் தான் அந்த வாடை வருதுன்னு ரசூலுல்லாவுக்கே மனசில் தோன்றி, முன்னாடி தேன் சாப்பிட்டதுக்காக இப்படி ஒரு துர்வாடை வருது, இந்த மனைவியும் துர்வாடை வருதுங்கிறது, அந்த மனைவியும் துர்வாடை வருதுங்கிறது. அப்போ இது காரணம் என்னவா இருக்கிறது, தேனு தான் காரணமாக இருக்கிறது. இனிமேல் தேனையே சாப்பிட மாட்டேன், ஹராமாக்கிக்கிட்டேங்கிறாங்க. அல்லாஹ் கண்டிச்சதுக்கு ஒரு வசனத்தையே அருளாம், யா ஐயுஹன் நபியு, நபியே லிமத்து ஹர்ரிமுமா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்குனதை நீ எப்படி ஹராமாக்குற, தபுத்தகை மர்லாத் அசுவாஜிக்க, உன் மனைவிமார்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ஹலாலாக்குனதை நீ ஹராமாக்குவியா என்று அல்லாஹ் வந்து கேட்குறான். அப்படி கண்டிக்கிற அளவுக்கு இவங்க நடிச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் கணவர்கிட்ட போய், கணவர் பிளஸ் ரசூல், கணவர் பிளஸ் அல்லாஹ்வுடைய தூதர், அந்த மாதிரி ஒரு தகுதியில் இருக்கும்போது அந்த மனைவிட்ட போய் தேனை குடிச்சிட்டு வந்தா அதை ஒரு பொய்யா சொல்லி ஆட்டை கழுதி நாக்கணும் மேட்டுறது, அது அதே அதே நடக்கு பாருங்க. அப்போ அது ரசூலுல்லாஹ் நம்ப வச்சுட்டாங்கல்ல. அப்போ தேனை குடித்தது வந்து தேனாக இருந்தும் கூட 2 பேர் சொல்லணும் என்னவாயிடுச்சு, அது வேற என்னத்தையும் குடித்த மாதிரி அவங்களுக்கே ஃபீலிங் ஆகி, ஆஹா நம்ம இனிமேல் தேனை சாப்பிடக்கூடாது என்கிற ஒரு வர்ற அளவுக்கு அல்லாவே கண்டிக்கிற அளவுக்கு நடந்து போச்சு. இதுக்காக வேண்டி அல்லாஹ் கண்டிச்சு தெரிஞ்ச உடனே 2 பேரும் இழுத்து போட்டு அடிச்சாங்களா? இல்லை 2 பேரும் செஞ்ச வேலைக்கு என்ன செஞ்சிருக்கேன்னு, நீங்கள் மார்க்கத்திலே நான் வந்து ஒரு தவறான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருந்து விட்டீங்க அப்படின்னா எவ்வளோ கோவம் வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எந்த ஒரு கோவமே வரல, அவர் லைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நடந்திருக்கிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ஒரு பிரயாணத்தில் போயிட்டு இருக்கிறாங்க, ஆயிஷா நாயை அழைத்து கொண்டு அவங்க போகிறாங்க. இரவலாக ஒரு தங்களுடைய சகோதரிட்ட ஒரு மாலை, கழுத்து மாலையை வந்து வாங்கி போட்டுட்டு போகிறாங்க. அது வந்து மிஸ் ஆகிடுச்சு, கழுத்து மாலையை காணோன்னே பிரயாணத்துக்கு கிளம்புற ஆளுக்கு அல்லோல என்ன அந்த மதிப்பு மிக்க மாலையாக இருந்திருக்கும் போல இருக்குது. அப்போ பிரயாணத்தை நிப்பாட்டிட்டு எல்லாம் போய் தேடுங்க. ஒரு இடத்துல தங்கி இருந்தாங்க, தங்கி இருந்த இடத்துல இந்த மாலையை பார்த்தா கழுத்தில் உள்ள மாலையை காணலைன்றவுடனே எல்லாம் போய் அங்கே போய் தேடி இங்கே போய் தேடி தொழுக நேரம்லாம் போகுது, தொழுகிற கூட தண்ணி இல்லை. கடைசியில் இதுக்காக தைமத்துடைய வசனமே இறங்குறது, உங்களுக்கு தண்ணி கிடைக்காவிட்டால் தைமம் செஞ்சு தொழுவுங்க என்கிற அளவுக்கு அந்த வசனம்லாம் இறங்குறது. இந்த மாலையை இவ்வளோ கேர்லெஸ்ஸாக நடந்துட்டாங்களேன்றவுடனே எல்லாருக்கும் கோபம் வருது. எல்லாம் போய் அபூபக்கர்ட்ட போய் முறையிடுறாங்க, உங்கள் மக செஞ்ச வேலையை பார்த்தீங்களா, கிளம்புற நேரத்தில் மாலையை காணான்னு சொல்லி அம்புட்டு போகிறேன் அங்கே இங்கே அலைய விட்டு அப்படின்னு அவர் பயங்கரமாக கோவப்பட்ட சொல்லா இருக்கிற கூடாரத்துக்கு வர்றாங்க. அவங்க ஆயிஷா நாயுடைய மடியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, படுத்துருக்குறாங்க. இந்த காணா போனவன கோவப்பட்டு, எப்படி நீ காணாக்கண என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா பண்ண வரும்ல, நம்ம அப்படித்தானே செய்வோம். போகிற இடத்துல ஒரு 100 ரூபாய் ஒரு பொம்பளை தவற விட்டுட்டான்னு சொன்னால் அதை சொன்னால் புருஷன் என்ன செய்வான், அதுக்கு காட்டக்கூடிய ரியாக்ஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். அபூபக்கர் வந்து அடிக்கிறாங்க யார் மகளை, ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் தூங்குறாங்க, அது ஒரு பெருசாக விஷயமே எடுத்துக்கொள்ளாமல். அப்போ நான் அசையவில்லை, ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்து விடுவார்கள் என்று நான் அசையாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். தகப்பனார் மகளை கண்டிக்கிற வகையில் இந்த மாதிரி உன்னால் அவ்வளோ பேர் என்னை திட்டுறாங்க, நீ செஞ்ச வேலையினால வந்து எனக்கு பிரச்சனையாச்சுங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கும் போது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எப்படி நடந்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட இந்த கோவத்தை காட்டாமல் மடியில் படுத்து தூங்குற அளவுக்கு. ஒரு பொருளை காணாம தேடி பாருங்கப்பான்னு சொல்லிட்டு அது ஒரு மேட்டராகவே இல்லை. இதெல்லாம் நீங்கள் ஒரு பொருளை தவற விட மாட்டீங்களா, நம்ம தவற விட மாட்டோமா? கையிலேருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து பொம்பளை கீழே போட்டு உடஞ்சிருச்சுன்னு வைங்க, என்னடி உனக்கு உங்கள் அப்பா ட்ரைனிங் உங்கள் அத்தை என்ன ட்ரைனிங் கொடுத்து இப்படி கேட்குறவன்லாம் இருக்கிறான். ஏன் நீ வந்து உன் கையிலேருந்து ஒரு பாத்திரத்தை போட்டதே இல்லையா? நம்ம கையில் எடுக்கிற செல்ஃபோன் கீழே விழுவாதா, நம்ம கையில் பாட்டில் எடுத்து கீழே விழுவாதா? இது மாதிரி எல்லாருக்கும் நடக்கிறது தானே, நமக்கு நடக்கும், பொம்பளைக்கு நடக்கும், ஆம்பளைக்கு நடக்கும், பையனுக்கு நடக்கும், பெரிய ஆள் நடக்கும். இது யாருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஒரு பொருள் காணா போய் விட்டாலோ, தொலைத்து விட்டாலோ, உடைத்து விட்டாலோ வேணும்னு எரிஞ்சு உடைச்சா அது ஒரு திமிருன்னு சொல்லலாம். காணா போகிறதுங்கிறது எல்லாருக்கும் உள்ளது தானே. ஆனால் கடைசியில் என்னன்னு அந்த மாலை வந்து எல்லாம் சரி கிடைக்கல எந்திரிங்கிறாங்க, அந்த ஒட்டகத்துக்கு கீழே கிடக்குது, அது ஒரு விஷயம். அந்த மாலையை ஆயிஷா நாயுடைய மாலை காண போச்சுல, அம்புட்டு பேரும் தேடி கீழே அலைஞ்சு விட்டு கடைசியில் பார்த்து சரி வாங்கப்பா போவோம்னு எதிர்க்கிறாங்க. அந்த ஒட்டகம் படுத்துருக்குல, அந்த ஒட்டகத்துக்கு கீழே அந்த மாலை கிடக்குது, எடுத்துக்கிட்டாங்க, அது ஒரு விஷயம். இப்போ எதுக்கு சொல்கிறோம், இந்த மாதிரி ஒரு பொருள்களை ஒரு பெண் வந்து மிஸ் பண்ணி விட்டால் அது அந்த வீட்டில் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எடுத்துக்கொண்டாங்க, அதை யோசிச்சு பார்க்கணும். ரொம்ப சின்ன ஒரு விஷயமா அதை எடுத்துக்கிறவே இல்லை, அது அவங்கள பாதிக்கவே இல்லை. எந்த அளவுக்கு பாதிக்கல, இவ்வளோ பெரிய சஹாபாக்கள் அம்புட்டு பேருக்கும் பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிற ஒரு செயல் நடந்தும் கூட அவங்க மனைவியுடைய மடியில் தலையை வச்சு படுத்துக்கிட்டு கிடக்குறாங்க. தூங்க முடியுது அவங்களுக்கு.
அப்போ அந்த மனைவி வந்து இதனால ஒரு புண்பற்றக்கூடாது, இதுக்காக வேண்டி அவங்களுக்கு கவலை வந்துடக்கூடாதுங்கிற வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்ததை பார்க்குறோம். இது புகாரியில் 334, 3672, 4607, 4608 இன்னும் நிறைய இடங்கள்ல புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்குள்ளேயே 2 கோஷ்டி, மனைவிமார்களுக்குள்ள கோஷ்டி இருந்திருக்கிறாங்க. இப்போ நம்மள பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் எடுத்தால் என்ன செய்யும், அவங்க கோஷ்டி இவங்க கோஷ்டின்னு இருக்குமா இல்லையா? ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் இருந்தாரு, அந்த வாத்தியார் கோஷ்டி, இந்த வாத்தியார் கோஷ்டி, கோஷ்டிலாம் இல்லைங்கிறத சொல்லிக் கொடுக்க தான் வாத்தியாராக ஒருத்தர் போறாரு. ஆனால் அவர் என்ன செய்யறாரு, அவருக்கு ஒரு கோஷ்டி இவருக்கு ஒரு கோஷ்டி வச்சிருக்கிறாங்க. இந்த கோஷ்டிங்கிறது வந்து ஒரு சிறந்ததே கிடையாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் ஆயிஷா நாயகி ஒன்று, ரசூலுல்லாஹ்வுடைய அபூபக்கருடைய மகள் ஹப்ஸா ஒன்று, சஃபியா ஒன்று, சவுதா ஒன்று, 4 பேரும் ஒரு குரூப். எப்பவுமே மற்ற மனைவியில் இன்னொரு குரூப்பு, ஒவ்வொரு 4 பேரும் சேர்ந்து என்ன செய்யறது, சண்டை போட்டுக்கிறது, அவங்களுக்கு எதிராக பேசிக்கொள்வது, இந்த மாதிரி ரெண்டு அணியாவே இருந்திருக்கிறாங்க, 2 பார்ட்டியாவே இருந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் வந்து இப்படி இருந்திருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில சஹாபாக்கள் வந்து அன்பளிப்பு கொடுத்து விடுவாங்க. அன்பளிப்புனா உணவுப் பொருட்கள் ஏதாவது சமைச்சாங்கன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்போம் அப்படின்னு அன்பளிப்பு. ஒரு பேரிச்ச மரத்துலேருந்து ஏதாவது புதுசு அறுவடையாகி வந்துருச்சுன்னு வைங்களேன், ஒரு கொலையை ரசூலுல்லாஹ் கொடுப்போம் அப்படின்னு நினச்சி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி வீட்டில் இருப்பாங்கல்ல, அந்த டேட்டில் கொடுத்து விடுவாங்க. எல்லா நாள்லையும் கொடுத்து விட மாட்டாங்க. வீட்டில் வச்சிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. ஆயிஷா நாயகி வீட்டில் ரசூலுல்லாஹ் எப்போ இருப்பாங்களோ அப்போ நம்ம கொடுத்து விடுவோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஆயிஷா நாயகி அதை சாப்பிட்ற மாதிரி அது மாதிரி நம்ம கொடுத்து விடுவோம்னு சொல்லி இதுவே சஹாபாக்களுக்கு ஒரு வழக்கமாக இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயிஷா நாயகின் மீது வைத்திருக்கிற அன்பை அறிந்து கொண்டு அப்படி நடப்பாங்க. இது வந்து மற்ற அந்த குரூப் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப கோபம். எதிர் குரூப், இந்த 4 பேர் இல்லாத குரூப் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு. என்ன எப்போ பார்த்தாலும் அவங்க வீட்டுக்கே வர்றது, இதெல்லாம் நல்ல முறை கிடையாது. நீங்கள் வந்து தெளிவாக வந்து என்ன செய்யணும், இதை போய் ரசூலுல்லாஹ்ட்ட நம்ம கேட்டாகணும், இது ஒரு பஞ்சாயத்து வச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளும் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஒரு மனைவியாக போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னங்க இது, நாங்களும் மனைவி தானே, உங்களுக்கு அன்பளிப்பு தர்ற ஆட்கள் எல்லாம் ஆயிஷா நாயகி வீட்டில் இருக்கும்போதே தர்றாங்க, எங்கள் வீட்டுக்கெலாம் நீங்கள் வரும்போது தான் தரமாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, அபூபக்கருடைய மகளுக்காக வேண்டி நீங்கள் அதிகம் வந்து நீதியை வளைக்கிறீங்க, எங்கள்கிட்ட நீதியாக நடக்க மாட்டேங்கிறீங்க, அப்படி இப்படின்னு ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, போய் சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு கடுமையாக சண்டை போடுறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய். ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்க, மௌனமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபாத்திமா நாயகிட்ட போய் சொல்கிறாங்க, உங்கள் வாப்பாட்ட போய் சொல்லு, இந்த மாதிரி எங்களை ஒரு மாதிரியாகவும் ஆயிஷா ஒரு மாதிரியாக நடத்துகிறாங்கன்னு ஃபாத்திமா நாயகி எப்படி கிளப்பி விடுறாங்க. ஃபாத்திமா எல்லாரும் போய் என்ன செய்கிறாங்க, அவங்களும் போய் ரசூலுல்லாஹ்ட்ட இந்த மாதிரி நீங்கள் நடக்கிறது சரியில்லைங்கிறாங்க, அவங்க எல்லா வீட்லையும் இருக்கும்போது தானே அந்த அன்பளிப்பு வரனே தானே நியாயம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபாத்திமா நாயகிட்ட ரசூலுல்லாஹ் அதெல்லாம் இல்லைம்மா, கரெக்டாக தான் நடந்துகிட்டு இருக்குது, அதை வந்து மாற்ற முடியாதுன்றாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, ஜைனபு இந்த கோஷ்டிக்கு அவள் தான் தலைவி, அவங்க என்ன பண்ணுறாங்க, எதிர்கோஷ்டிக்கு ஆயிஷா நாயகி எதிர்கோஷ்டிக்கு அவள் தான் முக்கியமான லீடரு, அவங்க கொஞ்சம் போல்ட்டான ஆள் கூட. அவங்க வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து வார்த்தைன்னா என்ன வார்த்தைன்னு இல்லையா, கட்டும் வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, கடுமையான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி ஆயிஷா நாயகிலாம் இப்போ அந்த பொம்பளை இழுத்து பேசுவாங்கல்ல, வார்த்தையெல்லாம் ஹதீஸில் வரல, ஆயிஷா நாயகி இழுத்து வைத்து பேசினார்கள். ஆயிஷா நாயகி அங்கே இருக்கிறாங்க, கேட்டுட்டு இருக்கிறாங்க புட்டை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜைனபுக்கு வந்து நம்ம பதில் சொல்கிறத விட இந்த ஆயிஷாவே பதில் சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அப்படி வருது அந்த ஹதீஸில். கடைசியில் ஆயிஷா நாயகி இப்போ எல்லைக்கு மீறி போனவுடனே ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி வச்சு வாயை அடைக்கிற அளவுக்கு அவங்க பதில் கொடுக்குறாங்க. என்ன பதிலாம் வரல, அந்த உரையாடலாம் சஹாபாக்கள் மறைச்சிருவாங்க. அது என்னென்ன மாதிரி நடந்துச்சு, எப்படி பேசிக்கிட்டாங்க, பொம்பளைய பேசி அப்படி தானே இருக்கு, உன்னை தெரியா உடனே அந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் பேசியிருப்பாங்க. எல்லாம் பேசி கடைசியில் யார் வாய் ஓங்கிருச்சுன்னு சொன்னால் ஆயிஷா நாயகி வந்து கொஞ்சம் லாஜிக்காக பேசுவாங்க. அவங்களுடைய பேச்சுக்கு முன்னாடி யார் பதில் சொல்ல முடியலை, ஜைனபுக்கு பதில் சொல்ல முடியலை. அவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்பாக இவங்களே என்ன செய்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி இருந்து கொண்ட பயங்கரமான சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனபுடைய வாயை அடைச்ச உடனே சொல்கிறாங்க, அபூபக்கர் மகன் அபூபக்கர் மகன் தான் அப்படிங்கிறாங்க. ரசூல் ஆயிஷா நாயகி அபூபக்கர் மகன் தானே, அபூபக்கர் மகங்கிறத காட்டி விட்ட நீ, அபூபக்கர் வருமான ஆள். ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள்லையே ரொம்ப ஷார்ப்பு, ரொம்ப சிந்திக்க சின்ன சின்ன நுணுக்கமான விஷயத்தையும் பார்க்குறது யாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப விவரமான கூர்மையான ஆள். அப்போ என்ன செய்கிறாங்க, நீ அபூபக்கர் மகள்ங்கிறத காட்டிட்ட ஒவ்வொரு பாயிண்டாக எடுத்து போட்டு வாயை திறக்க முடியாமல் ஆக்கிவிட்டிய, இப்படிலாம் நடக்குது பாருங்க. இது உங்கள் வீட்டில் நடக்குமா இல்லை, எங்கள் வீட்டில் நடக்குமா இல்லையா, எல்லாரும் வீட்டில் நடக்கும்ல, இந்த மாதிரி தான் அங்கேயும் நடந்திருக்கிறது. அப்போ அவங்க பெண்கள் வந்து பெண்களாக தான் இருந்தாங்களே தவிர
அந்த கணவன் பிரச்சனைன்னு வரும் பொழுது, உரிமை பிரச்சனைன்னு வரும் பொழுது, எனக்கு அது தரல உனக்கு தரல நினைக்கும் பொழுது, ரெண்டு பொண்டாட்டி இருந்தால் பொண்டாட்டி விஷயத்தில் வரும். பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டியாக இருந்தால் அம்மா கொடுக்குற விஷயம், அண்ணனுக்கு கொடுக்குற விஷயம், தம்பிக்கு கொடுக்குற விஷயம், அக்காவுக்கு கொடுக்குற விஷயம்லாம் பஞ்சாயத்தாகும். ஏன் அங்கே போய் அங்கே கொடுக்குற, இங்கே அதை கொடுக்குற, வெளிநாட்டிலேருந்து இந்த இறங்கிட்டு அக்காவை பார்த்துட்டு வந்தான்னு வைங்க தெத்தாவன் இல்லையா? அப்படிலாம் வந்து பெண்கள் பார்க்க தான் செய்வாங்க. இந்த சண்டையெல்லாம் போட்டாங்கன்னா என்ன செய்யும்? நம்ம என்ன விளைக்கிறேன்னு இப்படி தான் ஆயிஷா நாயிட்ட போடலையா? நம்ம என்ன விளைக்கணும்? ஜெயினப் போடலையா? எல்லாம் ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் போடலையா? பெண்கள் அப்படி தானே இருப்பாங்க. அதுக்கு ஏதாவது சமாளிச்சுக்கணும், ரசூல்லா சமாளித்த மாதிரி சமாளிச்சுக்கணுமே தவிர அதுக்காக என்ன பண்ணிடக்கூடாது. அப்போ நிர்வாகம் இதுதான். நிர்வாகம் விளங்கிருச்சா? கரடு முரடா ஆக்கி பெண்களை வெறுத்து அதெல்லாம் செய்யாமல் ஒரு லைட் தமாஷா எடுத்துக்கிறணும். இந்த ஆயிஷா நாய் இப்படி நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவம் போயிடும். அப்படிதான் ஆயிஷா நாய் எப்படி இருந்திருக்காங்க, நம்மளாம் ஏமாத்துறோம். ஹப்சாவே அப்படி தான் இருந்திருக்கிறாங்க, நம்மளாம் ரசூல்லாவே இந்த மாதிரி ஏமாற்றி தேன் குடிச்சிட்டு வந்த ஆளை வந்துக்கிட்டு இந்த மாதிரி கெட்ட வாடை வருதுன்னு சொல்லி இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்களேன்னா ஒரு எல்லாம் சரியாக போயிருமா இல்லையா? இது மாதிரி யோசிக்கணும். அதே மாதிரி வந்து ஆயிஷா நாயகி ரசூல்லாட்ட வந்து ஒன்றா சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு இப்போ பல மனைவியரோடு இருந்தாங்களா, இது வந்து ஆயிஷா நாயகிக்கு ஒரு பிடிக்கலை. அவங்க மட்டுமே மனைவியாக இருக்கணுங்கிற மாதிரி உங்களுக்கு மனசில் ஒன்று நினைக்கிறாங்க. அதுபோக மற்ற மனைவியரோட நம்ம சிறந்த ஒரு ஆளுங்கிற ஒரு கணக்கும் இருக்கிறது. வந்து ரசூல்லாட்ட என்ன செய்கிறாங்க, பொடி வச்சு பேசுகிறாங்க. சும்மா ரசூல்லாவே சிந்திக்காத ஒரு விஷயத்தை கேட்குற மாதிரி கேட்டு ஒரு அர்த்தத்தோடு பேசுகிறாங்க. எப்படி? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் ஒரு காட்டு பக்கம் போகிறீங்க, ஒட்டகத்தை ஓட்டிக்கிட்டு போகிறீங்க, ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் வந்து ஏற்கனவே எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, இலையெல்லாம் பறித்து கிரிச்சிட்டு போயிட்டாங்க. இன்னொரு மரத்தில் நல்லா தளதளன்னு என்ன இருக்கிறது, இலைகள்லாம் இருக்கிறது, அது யாருமே அந்த இலையெல்லாம் பறிக்கலை, இந்த ஒட்டகத்தை எங்கே கொண்டு போய் மேய விடுவீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்கிறாங்க, எது வந்து பறிக்கப்படாமல் பசுமையாக இருக்கா தானே மேய விடுவேன் அப்படிங்கிறாங்க. இது ரசூலுல்லாவுக்கு ரொம்ப நேரம் இருந்தால் விளங்குது. எதுக்கு கேட்குறாங்க? நான் வந்து கன்னி, நீங்கள் என்னோட தான் இருக்கணும். அவங்கெல்லாம் வேறு வேறு கணவர்களால் வந்து அவங்க வாழ்க்கைப்பட்டு ரெண்டாவது வாழ்க்கை மூணாவது வாழ்க்கை அவங்கள்ட்ட வந்திருக்கிறாங்க. அப்போ அதுகளெல்லாம் ஒரு பட்டு போன மரம் மாதிரி உள்ளவங்க நீங்கள் அப்படிங்கிறத வந்து இப்படியெல்லாம் கூட குத்தி காட்டுறது, இதெல்லாம் ஒரு கோவம் வருமா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்கள லேட்டாக வழங்குற அளவுக்கு இப்படி பொடி வச்சுலான்னு இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி பேசியிருக்கிறாங்க. அது ஹதீஸில் வருது. ஆயிஷா நாயகி எதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், தான் ஒரு கன்னி என்பதையும் தான் மட்டும்தான் என்ன செய்கிறது, ரசூல்லாவுக்கு கன்னி பெண்ணாக வாழ்க்கைப்பட்டவர் என்பதை இப்படி சுட்டி காட்டுகிறார்னு சொல்லி இது வந்து புகாரியில் 5077வது ஹதீஸாக இதில் இடம் பட்டிருக்கு. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஆயிஷா நாயகிட்ட, ஆயிஷாவே நீ வந்து என்னோட கோபமாக இருக்கிறேன்னு வை, அது கரெக்டாக நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏன் மேலே நல்ல சந்தோஷமாக அன்பாக இருக்கிறேன்னு வை, அப்படி ரெண்டு கலந்தானே இருக்கும் வாழ்க்கைன்னு சொன்னால். சில நேரத்தில் வந்து மனைவி சந்தோஷமாக இருப்பா, சில நேரத்தில் கோபமாக இருப்பா, புருஷன் சில நேரத்தில் அன்பாக இருப்பான், சில நேரத்தில் அவனும் கோபமாக இருப்பான். இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீ என் மேலே கோபமாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு போயிரு, என் மேலே நீ அன்பாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு போயிருங்கிறாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் வெளிப்படுத்தினான்னு உங்களுக்கு தெரியுன்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ கோபமாக இருந்தேன்னு வை, எதை பேசினாலும் வந்து இப்ராஹிம் நபியுடைய இறைவன் மீது ஆணையாகன்னு சொல்லுவாங்க. யார்? ஆயிஷா நாயகி வந்து கோபம் வந்துருச்சுன்னு வைங்க ரசூல்லா மேலே. அப்போ முகமதுன்னு சொல்கிற கோபம் பிடிக்காது அவளுக்கு. என்ன செய்வாங்க, கணவர் பேர் முகமது தானே, இப்ராஹிம் நபியுடைய இறைவன் மேலே ஆணையாக சொல்கிறேன்னு இப்படி திருப்பி திருப்பி பேசுவாங்களாம். அப்போ என்ன மேட்டுறது, நம்ம மேலே அதான் நம்ம பேரை கூட யூஸ் பண்ணாமல் இப்ராஹிம் நபியுடைய இறைவன் அவங்க சொல்கிறாங்கன்ற சொல்ல புரிஞ்சுக்கிடுவாங்களாம். என் மேலே அன்பாக இருந்தேன்னு வை, அப்போ முகமதுடைய இறைவன் ரப்பி முகமதுடைய இறைவன் மேலே ஆணையாகன்ற சொல்ல ஆயிஷா நாயகி பேசுவாங்களாம். ஏதாவது ஒரு செய்தியை சொல்கிறதா இருந்தால் முகமதுடைய இறைவன் அந்த முகமதுங்கிற அந்த பேரை சொல்கிறத விரும்புவாங்க. கணவர் பேரை சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் என்ன புருஷன் பேரை சொல்லக்கூடாதுன்னு வழங்கி வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி கிராமத்தில் சொல்லுவாங்க. ஒரு ஆளுக்கு வந்து சென்சருக்கு போனாங்களாம், அவனுக்கு 100 முகமதுன்னு பேரான். பேர் என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்களாம். கடைசி என்னங்க 250 ஒரு 30, 100 250 தானே. அப்போ பேரை சொல்லக்கூடாது இருக்க அவன் என்ன செய்யறாவ, பேரை சொல்லக்கூடாது இருக்க அவன் 100 30 எப்படி இருக்கு சொல்றா, 250 ஒரு 30 இப்படி தான் சொல்லுவாங்களாம். இந்த மாதிரிலாம் ஒரு தமாஷ் சொல்லுவாங்க. எதுக்கு சொல்றோம்னு கேட்டால், கணவனுடைய பேரை வந்து மனைவி சொல்றலாம் தப்பே கிடையாது. இத்தனைக்கும் போனால் ரசூலுல்லாவுக்கும் ஆயிஷா நாயகிக்கு எடுத்துகிற வயசில் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஒரு ஈக்குவலான வயசு இருந்து சொன்னால் கூட பரவாயில்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப சின்ன பிள்ளைங்கிற ஒரு தரத்தில் இருந்தும் கூட முகமதுடைய இறைவன் இப்படி தான் சொல்லுவாங்க, ரப்பி முகமதுடைய இறைவன் சொல்லி ரசூல் ஆயிஷா நாயகி அன்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ரசூலுல்லாவுடைய கணவர் பேரை சொல்வதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். இப்போ எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், கணவரோட ஆயிஷா நாயகி பல சந்தர்ப்பத்தில் கோபமாக இருந்திருக்காங்களா இல்லையா, அதானே இதில் விளங்குறது.
அடிக்கடி கோபமா இருந்திருக்கான்னு விளங்குதா இல்லையா? அடிக்கடி இருந்தால் தானே இது ஒரு அடையாளமாக வச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீ கோபமா இருந்தால் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னா பல சந்தர்ப்பத்தில் அவங்க சொன்ன வார்த்தையை பார்த்துட்டு தான் இது என்ன செய்யறாங்க, எனக்கு தெரியும் நீ கோபத்தை வந்து கோபமா இருக்கிறேன்னு நீ சொல்ல தேவையே இல்லை. நீ சிரிச்சுக்கிட்டு பேசினாலும் சரி கோபத்தை எது காட்டிப்படும், ரப்பி இப்ராஹிம்னு போட்டேன்னா கோபம், ரப்பி முகமதுன்னு போட்டேன்னு சொன்னா முகமதின் இறைவன் வார்த்தையை போட்டேன்னா நீ கோபம் இல்லாம இருக்கிற அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்றாங்க. லா அஹ்ஜுரு இல்லா இஸ்மக, அல்லாஹ்வுடைய தூதரே நான் உங்க பேரை இந்த சொல்லத்தான் வந்து நான் வந்து தவிர்த்திருக்கிறேனே தவிர உங்களை தவிர்க்க மாட்டேன். ரப்பி இப்ராஹிம்னு சொல்லி முகமதுங்கிற பேரைத்தான் சொல்லாம விட்டேனே தவிர உங்களை மனசு நிறைய நான் வச்சிருக்கிறேன், அந்த கோபத்தை காட்டுவதற்கு தான் நான் இப்படி செய்கிறேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்கங்கிற வார்த்தை ஹதீஸை வந்து புகாரியில் 5228வது ஹதீஸாக பார்க்கலாம். அப்போ இப்படி எல்லாம் கூட வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களாக இருந்து கூட அல்லாஹ்வுடைய தூதர்னு பார்க்காம கோபமாக இருந்திருக்கிறாங்க. இது எதுக்கு நம்ம சொல்கிறோம், அவங்கள குறை சொல்றதுக்கு சொல்லலை. நம்ம மனைவிமார்கள் இப்படிலாம் கொஞ்சம் முன்ன பின்ன நடந்தாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன நினைக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூல் மனைவிமார்கள் அப்படி இருந்திருக்கும் போது இவங்க இப்படி இருந்தால் என்ன ஆச்சரியம், இதுக்கு மேலே என்னத்தை எதிர்பார்க்குறீங்க, அவங்களுக்கு இருக்க முடியல இல்லை, அவங்களே பெண்ணாக தானே ஆயிட்டாங்க, பெண்ணுங்கிற அந்த அந்த ப்ரோக்ராம் அந்த அந்த தன்மையிலிருந்து அவங்க ஜெயிக்க முடியல தானே. இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு மனைவி வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு மனைவி வீட்டில் இருக்கும் பொழுது இன்னொரு மனைவி என்ன செய்கிறாங்கன்னா ஏதோ விசேஷமாக ஏதோ தயார் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இன்றைக்கி அந்த மனைவி வீட்டில் அவங்க இருக்கிறாங்க, இந்த விசேஷமான சாப்பாட்டை வந்து நம்ம என்ன செய்வோம், கொடுத்து விடுவோம். நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் சாப்பாடை 4 நாளைக்கு வச்சுருக்க முடியும், ஃப்ரிட்ஜாக இருந்துச்சு அந்த காலத்தில், அன்றைக்கே கொடுத்தா தான் உண்டு. அப்போ இந்த சாப்பாடை என்ன செய்கிறாங்க, இதை விசேஷமாக ஒன்று தயார் பண்ணி இதை வந்து நம்ம அங்கே ரசூலுல்லாஹ்ட்ட போய் கொடுத்துட்டு வாப்பா அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ஊழியர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. எங்கே இன்னொரு மனைவி வீட்டில் இருக்கும்போது அந்த அம்மா என்ன பண்ணுறது, யாருங்கிறது வரல, சில ஹதீஸில் பேர்கள் முரண்பட்டு பல விதமாக வருது, அது பேர் வைக்கவும் இல்லை, 2 மனைவின்னு வச்சுக்கிட்டா போதும். அப்போ போனவொன்னு என்ன செய்கிறாங்க, அந்த அம்மா என்ன செய்யுது, என் வீட்டில் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது நீ கொடுத்து விடுவியா அப்படின்னு அந்த ஊழியர் கொண்டு வந்தார்ல, ரசூலுல்லாஹ் இருந்துக்கிட்டு இருக்கும்போதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையிலேயே அந்த தட்டை பிடிச்சி வாங்கி ஒரே தட்டில் போட்டு கீழே போட்டு உடைச்சு விட்டாங்க. இந்த மனைவி என் வீட்டில் இருக்கும்போது என்ன செய்கிற நீ வந்து உங்கள் வீட்டிலேருந்து உள்ள சாப்பாடை கொடுத்து விட்றீங்களா, இது யார் முன்னாடி நடக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி. அதுலேயும் ஒரு ஊழியர் வந்து நிற்கும் பொழுது அவர் என்ன நினைப்பாரு, ரசூலுல்லாஹ் பற்றி என்ன நினைப்பாரு, என்ன மரியாதை இப்படி நடத்தினார், ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி தட்டை அடிக்கிறதுன்னு வச்சா கூட மனசால் யார் இது காயப்படுத்துது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயப்படுத்துது. அப்போ இது மாதிரிலாம் நடந்து இருந்தால் நம்மளாக இருந்து எங்கேயோ போயிடும், ஏறிடுவான் சைத்தான், அந்த மாதிரி வந்துடும். ஆனால் என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சிரிச்சுக்கிட்ட, காரத்து உம்முக்கும், உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரோஷம் வந்துருச்சுப்பா அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா தான் நம்ம எல்லாருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் வந்து நம்ம எல்லாருக்கும் தாய். அப்போ அந்த ஊழியர்கிட்ட என்ன சொல்கிறாங்க, காரத்து உம்முக்கும், உங்கள் தாய் வந்து ரொம்ப ரோஷப்பட்டுட்டாங்க, சும்மா சிம்பிளாக எடுத்துக்கொண்டு அதே நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் போய் அந்த வீட்டில் ஒரு தட்டு இருக்கும்ல அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இதை கொண்டு கொடுத்துரு, உடைச்சதுக்கு நியாயம் வழங்கிட்டாங்க. அவங்க தட்டை நீ உடைச்சிக்கல, உடைச்சதை நீ வச்சுக்க, பதில் அந்த காரியத்தில் நியாயத்தை கரெக்டாக வழங்கிடுறாங்க. உடைச்ச தட்டெல்லாம் சேர்த்து பொறுக்கி இந்த உன் தட்டை நீ வச்சுக்க, ஓன் தட்டை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டை நினைச்சிட்டாங்க, ஊழியர்கிட்ட கொடுத்து இதை கொண்டே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துரு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரியில் இருக்கிறது, 5225வது ஹதீஸில் நீங்கள் பார்க்க நிறைய இடங்கள்ல இருக்கிறது. அப்போ எதுக்கு இதை சொல்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி வைத்து ஒரு ஊழியருக்கு முன்னாடி வைத்து நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு மட்டப்படுத்துகிற மாதிரி என்ன செய்கிறாங்க, ஒரு மனைவியுடைய அந்த பாத்திரத்தை உடைக்கிறாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து ஒரு சராசரியாக அவங்கள்ட்ட எதிர்பார்க்க இயலாது. அவங்கள நம்ம வைத்திருக்கிற இடத்த வச்சு பார்த்தோம்னு சொன்னால் இப்படியுமா நடந்திருப்பாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் உம்மஹாத் நமக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியவங்க இப்படிலாம் நடந்திருப்பாங்க நமக்கு தோணும். ஆனால் எதுக்கு இதெல்லாம் நடக்குது, நமக்கு ஒரு முன்மாதிரிக்கு தான். அல்லாஹ் அது மாதிரி நடக்க வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எப்படி எதிர்கொண்டாங்க, அது ஒன்றும் கண்டத்தில் வரைஞ்சாங்களா, எப்படி உடைக்க போச்சுன்னு நினைஞ்சிருப்போம். நம்ம முன்னாடி வந்து ஒரு பாத்திரத்தை போட்டு ஒரு பொண்டாட்டி உடைச்சா என்ன செய்வீங்க, உங்கள் வீட்டில் உங்கள் தங்கச்சி வீட்டிலேருந்து 2 பொண்டாட்டி மேட்ரு வேணாம், உங்கள் தங்கச்சி வீட்டிலேருந்து ஒரு சாமான் வருது, ஒரு பாத்திரத்தில் என்ன செய்யுது, ஒரு பிரியாணியை கொடுத்து விட்றாங்கன்னு வைங்களேன், உங்கள் பொண்டாட்டி வந்து அதை வாங்கி ஒரே போடா கீழே போட்டு உடைச்சா உங்கள் நிலைமை என்னவா இருக்கும், இப்படி லைட்டாக எடுத்துருப்பீங்களா, ஆனால் எடுக்கணும், என்ன செய்யணும், சரி அது அப்படி தான் இருப்பாங்க. நம்ம என்ன எதனால இந்த குழப்பமெல்லாம் வருது, பொம்பளைன்னா இப்படி தானே இருப்பாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாரே இப்படி தான் இருந்திருக்கும் போது இவங்க மட்டும் வேற மாதிரியா இருப்பாங்க. அப்போ அதிகமான பெண்கள் பெண்களுடைய தன்மையே என்ன இருக்கும், 1-2 பேர் ஜெயிச்சவங்களா இருப்பாங்க, இந்த தன்மை இல்லாட்டி வேற தன்மையில் குறை இருக்கும், ஏதோ ஒன்று குறைபாடுகள் இருந்துக்கிட்டு இதே மாதிரியே இருக்காது, பலவிதமான குறைபாடுகளில் ஏதோ ஒரு குறை, ஒரு பொம்பளைட்டு இருக்கிற குறை இன்னொரு பொம்பளைட்டு இருக்காது.
அப்போ இந்த குடும்ப வாழ்க்கையை நல்லா நிர்வாகம் பண்ணுறது என்று சொன்னால் இப்படி தான் நிர்வாகம் பண்ணணும். எப்படி நிர்வாகம் பண்ணணும்? அவங்களுடைய சின்ன சின்ன தவறுகளை, பெண்கள்ங்கிற அந்த சுபாவத்தினால் என்னென்ன தவறுகளை நம்ம காண்கிறோமோ அதை வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துக்கொண்டு அது ஒரு பிரச்சனையாக்காம சாதாரணமாக எடுத்துக்கொண்டு மன்னித்து விட்டு இதை செய்யணும் போய்கிட்டு இருந்தா. அதான் சொன்னாங்க, உடைச்சிடாதேன்டாங்க. இதான் மேட்ரு விளங்குதா? சொன்னபடி நடக்கிறாங்க. நமக்கு அறிவுரை சொல்லிட்டு அவங்க நடக்காம இல்லை. அவங்க வளைஞ்ச எலும்பு நீ நிமித்த பார்க்க முடியாது. உடைச்சிட்டாங்கன்னா அப்படி தான் செய்வாங்க. அதான் தன்மை. அது போல் நான் நிமித்த போனால் என்ன உடஞ்சி போயிடும். நீ உன் வீட்டுக்கு நான் என் வீட்டுக்கு போகிறேன் ஆயிரும். அதை நான் விரும்பலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது விரும்பலை. இப்படி தான் இருப்பாங்கன்னு தெரிந்து கொண்டு என்ன செய்கிறாங்க, அவர்கிட்ட உள்ள பல குறைகளை கண்டாலும் நிறையும் இருக்கும். பார்த்துக்க, வேறு வேறு தன்மைகளை யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உன் மேலே வைத்திருக்கிற அன்பு, பாசம், உன்னை கவனிக்கிறது, உன் பிள்ளைய வளர்க்குறது, இப்படி நிறைய யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் இப்படி ஒழுக்கமாக இருக்கிறது, கற்போடு இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி ஒன்றா நினச்சி பார்த்தோம்னு சொன்னால் இதெல்லாம் இருக்கும்போது ஒன்று ரெண்டு படி இருந்தால் போயிட்டு போகுது. அதனால் என்ன இப்படியாக என்ன செய்யணும் ஆண்கள் எடுத்துக்கொண்டார்களே. ஆனால் அதுதான் நிர்வகிக்கிற முறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வந்து ஒரு முன்மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி. அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை கோவப்பட்டிருக்கிறாங்க. கோபத்துடைய உச்சகட்டம் கோவப்பட்டிருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டால் மனைவிமார்கள் வந்து ஹப்ஸா நாயகி, ஆயிஷா நாயகி போட்டு ரசூலுல்லாஹ் அவரை டார்ச்சர் பண்ணி ரொம்ப கடுமையான முறையில் ரசூலுல்லாஹ்ட்ட சண்டை போட்டு விட்டாங்க. அப்போ இது வந்து அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப கோவம் வந்து இனிமேல் உங்கள்கிட்ட எந்த உறவும் கிடையாதுன்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. ஒரு மாதத்துக்கு வந்து அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணிட்டாங்க. ஈலான்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மாத காலத்துக்கு உங்களோட எந்த தொடர்பும் இல்லைண்டு. அப்புறம் ஊர் பூரா பரவி போச்சு. ரசூலுல்லாஹ் மனைவிமார்களை டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பரவணுன்னு உமர் ரலியல்லாஹு வீட்டுக்கு ஒருத்தர் ஓடுறாரு. உமரே செய்தி தெரியுமா அப்படின்னோன்னு அவர் என்னன்னு கேட்குறாரு. இந்த கசான் நாட்டிலேருந்து படையெடுத்து வர்றா சொன்னாங்களே, அப்படி ஏதோ நடந்துருச்சாப்பான்னு கேட்குறாரு. பெரிய செய்தி மாதிரி சொன்னவொன்னே கசான் படையெடுத்து வர வந்துட்டாங்களா அப்படிங்கிறார் அவர். அதை விட பெரிய விஷயங்கிறார் இவர். அதை விட பெரிய விஷயம் என்ன, ரசூலுல்லாஹ் வந்து மனைவிமாரெலாம் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த ஒரு மாதத்துக்கு யாரோடையும் பேச மாட்டேன்னு கோபமாக போய் என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு மொட்டமாக அந்த ஒரு மச்சி பரன்பாங்கல்ல, பரனில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. ஒரு மாதத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்கிற மாட்டேன், அவ்வளவுக்கு ரசூலுல்லாஹ் வேதனைப்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாவது நேர ரசூலுல்லாஹ் வந்து உமரில் நான் கோவப்பட்டு அவர் ஆடையெல்லாம் தரையில் இழுபட மகள்கிட்ட ஓடுறாங்க, ஹப்ஸாட்ட போய். ஏன்னா அவங்க மகளும் அபூபக்கருடைய மகளும் தான் இது காரணம். கடுமையான கோபமாக போய் ஹப்ஸாட்ட கேட்குறாங்க, நீ இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வை கோவப்படுத்துகிற மாதிரி ரொம்ப புண்பு ராத்திரி பூரா வேதனைப்படுத்துகிற மாதிரி நடந்தியாமல, உண்மையா? ஆமாம் அப்படி தான் செஞ்சேன் அவங்க சொல்கிறாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியலை. ஆனால் என்ன தெரிஞ்சிருக்கு, ஒரு ராத்திரி முழுசும் போட்டு ரசூலுல்லாஹ் வந்து கஞ்சி காய்ச்சிருக்கிறாங்க. என்ன பேசுனாங்கன்னு தெரியல. ரசூலுல்லாஹ் வந்து பொறுமைக்கு சிகரம், பொறுமை கடல். ஆனாலும் அவங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் பண்ண விஷயம் வந்து ரொம்ப கடுமையாக இருந்திருக்கு. அப்போ உமர் அறிவுரை சொல்லுவாங்க, ஹப்ஸா உனக்கு தேவையில்லாத வேலை, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, உனக்கு தேவைன்னு சொன்னால் தகப்பன் நான் என்கிட்ட கேள் நான் தர்றேன், நீ வந்து அனுசரித்து தான் போகணுன்ட்டு எவ்வளவோ அறிவுரைலாம் சொல்லிட்டு அப்புறம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்கிறாங்க, போய் பேசினா டைவர்ஸ்லாம் பண்ணலை. கோபத்தில் ஈலான்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு சேர மாட்டேன்னு என்ன செய்கிறது, அல்லா மேலே சத்தியம் பண்ணிடுறது. சத்தியம் பண்ணிட்டாங்கன்னா ஒரு மாதம் முடிஞ்சவொன்னு என்ன செஞ்சிடணும், அது முடிஞ்சு சொல்கிறோம். தலாக்கல்ல இது ஒரு அது ஈலாவுடைய சட்டம் பின்னாடி பார்ப்போம். எதுக்கு சொல்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய உச்சகட்ட கோபமே இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் வந்திருக்கே தவிர அப்போ கூட அடிக்கலை உதைக்கலை. ஒரு மாதத்துக்கு நான் பேசவே மாட்டேன், ஒரு மாதத்துக்கு உங்களோட எந்த உரம் வச்சுக்கிற மாட்டேன்ட்டு ஒரு மாதம் ஒதுங்கி இருந்து கொண்டார்கள். அவங்க புரியட்டுமே, ஓவராக டார்ச்சர் பண்ணக்கூடாது, ஒரு அளவுக்கு ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ ராத்திரி முழுசும் இரவு முழுசும் இந்த மாதிரி போட்டு டார்ச்சர் பண்ணியாமலன்னு தகப்பனார் கேட்டு ஆமாம் அப்படி தான் பண்ணுனேன்ற மகளும் ஹப்ஸா அவர்களும் ஒத்துக்கொள்கிற அளவுக்கு என்ன இருக்குது, சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இது வந்து புகாரில் 4913வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி வந்து பல சந்தர்ப்பங்களில் ஒரு கூட்டத்தார் வர்றாங்க, யூதர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சலாம் சொல்கிறாங்க. சலாம் சொல்லும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அஸ்ஸாமு அலைக்கும்ங்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லாமல் என்ன சொல்கிறான், அஸ்ஸாமு அலைக்கும். சாமுன்ன சலாம்னா சாந்தி, சாமுண்ட நாசம். அஸ்ஸலாமு அலைக்கும்னா உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக, சாந்தி உண்டாகட்டுமாக அர்த்தம். அந்த லாமை விட்டுவிட்டு அஸ்ஸாமு அலைக்கும்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தமாயிரும், நாசம் உண்டாகட்டுமாக அர்த்தமாயிரும். ஒருத்தங்க வேணுன்னு வந்து சலாம் சொல்கிற மாதிரி அந்த டைப்பில் தெரியும், பார்த்தா வேகத்தை சலாங்கிறது. இவன் என்ன சொல்கிறான்டே விளங்க, அது பார்த்தா சலாம் சொல்கிற மாதிரியும் தெரியும், சாம் சொல்கிற மாதிரியும் தெரியும். அப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆயிஷா நாய்க்கு கரெக்டாக விளங்கிருச்சுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லலை, ரசூலுல்லாஹ் முன்னாடியே வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறான், அந்த லாவை விட்டுப்புட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறான். ஆயிஷா நாய்க்கு பயங்கரமாக கணவர் இருக்கார், அதெல்லாம் பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி நாசமாக போகணும்னு சொன்னால் கோவம் வருமா இல்லையா?
அப்போ சரியான கோவம் வந்து அலைக்கும் சாமு உள்ள ஆனால் உனக்கு வந்து நாசம் உண்டாகட்டும்டா, உனக்கு சாபம் உண்டாகட்டும், உனக்கு கேடு உண்டாகட்டும்ட்டு சகட்டு மணிக்கு பிடிச்சி அவங்க திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ கணவருக்கு முன்னாடி வைத்துக்கொண்டு ஒருவருக்கு பதிலடி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம தப்புமா, நான் இருக்கும் நீ ஏன் பேசுனேன். நம்மளுக்கு என்ன செய்வான், ஒரு குடும்ப விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது மனைவி கருத்து சொன்னான்னு வைங்க, இவனுக்கு பயங்கரமாக வரும். நீ எப்படி நான் சொல்லிட்டு நீ என்ன கருத்து சொல்கிறது, நீ பேசாமல் வாய முடிக்கிட்டு. ஆம்பளை பேசும்போது பொம்பளைக்கு என்ன வேலை, இதெல்லாம் இருக்கா குடும்பத்தில்? ஏன் ஆம்பளை பேசும்போது பொம்பளை பேசுனா என்ன தப்பு? பேசுகிற விஷயம் சரியான்னு பார்க்கணுமே தவிர பேசவே கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்க, ஆயிஷாவே நீ வந்து பேசின பதிலடி கரெக்டு தான், ஆனாலும் நம்மளை மென்மையாக தான் பேசணும், கொஞ்சம் நுணுக்க ஹிக்குமத்தாக பேசணும். அவன் அஸ்ஸலாமு அலைக்கும் டெக்னிக்காக தானே சொல்கிறான், டைரெக்டாக சொல்லலை. இல்லை, நம்மளை என்ன செய்யணும், அழைக்கும் உனக்கும் ஆகட்டும்னு சொல்லிட்டா அது நல்லா இருந்திருக்கு. நீ போட்டு உடச்சி பேசியிருக்க கூடாது, அது பேசின முறைக்கு பதில் சொல்லவே கூடாதுன்னு சொல்லலை. எப்படி சொல்கிறாங்க, நான் தான் அழைக்கும்னு அழகாக சொல்லிவிட்டானே, நீயும் அழைக்கும் சாமு இல்லை அனுத்து இப்படிலாம் போட்டு என் வெளிப்படையா நீ சொன்ன, அவன் எப்படி மூடலை அடிக்கிறான் அப்படி தான் நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஒரு அறிவுரை சொன்ன விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இது புகாரில் 6024வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹ் வெளியே போயிட்டாங்க. அந்த இரவு வந்து ஆயிஷா நாயகி வீட்டில் தங்கக்கூடிய ஒரு நாள். தங்கக்கூடியவர்களை வெளியே போனவொன்னு என்ன ஆச்சு, உங்களுக்கு வேறு மாதிரி வருது. வேறு மனைவி வீட்டு போயிருப்பாங்களோ, இப்போ இங்கே இருந்துட்டு திடீர்னு ராத்திரியில் காண போனவொன்னே வேறு மனைவி வீட்டு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்களோன்னு என்ன செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வருது. வந்தவொடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு திரும்பி வர்றாங்களா, மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டாங்க. பொம்பளைக்கே உள்ள தன்மை இருக்கும்ல, பேசாமல் இப்படி இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு கண்டுக்கிட்டாங்க, என்னமோ ஒரு மேட்ரு நடந்திருக்கு, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம், என்ன ரோசப்பட்டுறியா, அதாவது ஒரு வேறு மாதிரி பண்ணிட்டியாண்டு. ஆமாம், உங்களை நீங்கள் வந்து என்னை விட்டு போனீங்கன்னா எனக்கு ரோசம் வரத்தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு கேட்குறான், கஜ்ஜா சைத்தானுக்கி ஒன்று சைத்தான் வந்துட்டானா, என்ன செய்கிறாங்க, ஒரு வேலைக்கு வெளியே போனால் உடனே அங்கே தான் போன நினச்சிக்கிறதா, உன்ட்ட சைத்தான் வந்துட்டானான்ற உடனே அவங்க என்ன கேட்குறாங்க, மை சைத்தானும், சைத்தான் என்கிட்டயுமா சைத்தான் இருக்கிறான். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆமாம் உன்னோட இருக்கிறான், ஒவ்வொரு மனுஷனோட இருக்கிறான். டைலாக் வேறு மாதிரி மாறி போகுது, மாற்றி விட்றாங்க பாருங்க, மார்க்க வழக்க மாதிரி கொண்டு போயிடுறாங்க. என்கிட்டயுமா சைத்தான் இருக்கிறான், உன்ட்டையும் இருக்கிறான், எல்லாத்தையும் இருக்கிறான். அப்போ உங்கள்கிட்டையுமா இருக்கிறான், ஆமாம் என்கிட்டையும் தான் இருக்கிறான் சைத்தான், ஆனால் எனக்கு அவன் கட்டுப்பட்டுருவான். சைத்தான் என்கிட்டையும் தான் இருக்கிறான். உலாக்கின்ன ரப்பி ஆனனி அலைஹி ஹத்தா அஸ்லம, அவன் எனக்கு கட்டுப்படுற அளவுக்கு அல்லாஹ் வந்து அவன் விஷயத்தில் எனக்கு உதவி செய்து விட்டான். என்கிட்ட உள்ள சைத்தான் வந்து என்னை ஒன்றும் பண்ணிட இயலாது. ஆனால் உங்கள்கிட்ட உள்ள சைத்தான் என்ன செய்வான், அந்த மாதிரி சும்மா வெளியே போனால் கூட சந்தேகத்தை உண்டாக்குவான். அப்போ இந்த பொம்பளைகளுக்கு வந்து இந்த சந்தேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சாதாரண ஒரு விஷயத்துக்குலாம் என்ன செய்வாங்க, ஒரு 100 ரூபா பாக்கெட்டில் வச்சுருந்தீங்க, அதை காணாண்டவுடனே இந்த 100 ரூபா இருந்துச்சு எங்கே அப்படிம்பாங்க. பாக்கெட்டில் 100 ரூபா வச்சுருந்துருப்பீங்க, சட்டையை போட்டிருப்பீங்களா, சாயந்தரம் சட்டை போய் மாட்டும்போது 100 ரூபாயில் இருக்காது. ஒன்று என்ன செய்வாங்க, காலையில் இருந்துச்சு 100 ரூபா, அது எங்கே இப்போ எங்கே எதுக்காக கொடுத்துருப்பான், அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. எதாக இருந்தாலும் அவங்க சந்தேகம், சின்ன சின்ன அற்பமான விஷயங்களுக்குலாம் என்ன செய்யறது, சந்தேகப்படக்கூடிய தன்மைங்கிறது பெண்கள்கிட்ட உண்டு. அது அவங்கள்ட்ட இருந்திருக்கா இல்லையா? எல்லா பெண்கள்ட்டையும் உள்ள மாதிரி ஆயிஷா நாயகிட்ட வீட்டில் இருக்கிறாங்க, இது வெளியே போயிருக்கிறாங்க, இரவுல போயிட்டு உடனே வந்துட்டாங்க. இந்த கொஞ்ச நேரத்தில் மிஸ் ஆனவொன்னு என்ன பண்ணிட்டாங்க, வேற மாதிரி இப்படி கற்பனை பண்ணிக்கிட்டு அங்கே போயிருப்பாங்களா அங்கே போயிருப்பாங்களா அப்படியா இப்படியோ இப்படி நினைக்கிறாங்களே. இது வந்து ப்ரோக்ராமே இருக்க போய் தானே நடக்கிறாங்க. அவங்க தன்மையை அப்படி இருக்க போய் தானே இவ்வளவு சிறந்த ரலியல்லாஹு அன்ஹும்னு சொல்லக்கூடிய, நமக்கெல்லாம் தாய் என்று சொல்லக்கூடிய சொர்க்கவாசிகள் என்று சொல்லி நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள் இப்படி நடக்கிறாங்கன்னு சொன்னால், அப்புறம் மற்ற பெண்கள் எப்படி நடப்பாங்க? மற்ற பெண்கள் நடக்கிறதுல நம்ம எப்படி அதை எடுத்துக்கொள்வது? புருஷனாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும், இதை வந்து புரிந்து கொள்ளணும். பொம்பளைங்கிற இப்படிலாம் இருக்கத்தான் செய்வாங்கன்னு அதை ஒரு வேற மாதிரி சிரிச்சுட்டு போய் இதுக்காக சண்டையாக போட்டாங்க, சைத்தான் வந்துட்டானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு லைட்டான ஒரு விஷயத்தை சொன்னாங்களே தவிர கை நீட்டி அடித்தது கிடையாது, ரோசப்பட்டது கிடையாது, கோவப்பட்டது கிடையாது. மார்க்க விஷயத்தை சொற்பொழிவு நிகழ்த்தும் போதெல்லாம் கண்கள் சிவந்து போகிற அளவுக்குலாம் அப்படி மாதிரி கோவப்படுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவிமார்கள்ட்ட அப்படிலாம் நடந்ததா இல்லை. அதிகபட்சமாக இந்த ஈலா பண்ணாங்கல்ல ஒரு மாதம், அதுதான் அவங்க வந்து குடும்பத்தில் காட்டின ஒரு கோபமாக இருந்துச்சே தவிர வேற மற்ற இடத்துல எல்லாம் சாதாரணமாக தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ நிர்வாகம் பண்ணுவது என்பதை விளங்கி கொள்ளன்னு அடக்குமுறை செய்வது இல்லை. மனைவிமார்களை அடக்குமுறை செய்கிற அதிகாரத்தை நமக்கு தந்த ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் கேட்டால் தூக்கிட்டு மிதிக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் விளங்கிடக்கூடாது. அரவணைக்கணும், அவங்களுடைய பலவீனத்தை புரிந்து கொள்ளணும். ஒரு குழந்தைய தாய் எப்படி டீல் பண்ணுவாளோ, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சிரித்து செல்லமாக எடுத்துகிட்டு போய் திட்டினா கூட என்ன செய்கிறா தாய், அது சின்ன பிள்ளை அப்படி தான் இருக்குன்னு விளங்கிறமா இல்லையா? சின்ன பிள்ளை மூத்திரம் மேஞ்சிருவான் மேலே, அதுக்கு கோபம் நமக்கு வருமா? இந்த குழந்தை அப்படி தான் இருக்கும், அப்படி இல்லாட்டி தான் ஆச்சரியப்படணும். அப்போ அதை என்ன செய்கிறோம், சிரிப்பாக ஒரு சாதாரணமாக அந்த தன்மைன்னு எடுத்துக்கொள்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஆண்களுக்கு ஆண்களுடைய கடமைகள் பெண்களுக்கு அப்புறம் சொல்லுவோம், கலந்து தான் வரும் உனக்குதா. அப்போ ஆண்கள் எப்படி எல்லாம் இந்த நிர்வாக விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இன்னும் பல அறிவுரைகள் இருக்கிறது.